ஒன்பதில் கற்கும் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று மற்றொரு இலக்கண பகுதியை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது புணர்ச்சியை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். புணர்ச்சி என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியும். ஏற்கனவே நீங்கள் 8ஆம் ஆண்டில் படித்திருப்பீர்கள் புணர்ச்சி என்றால் என்னன்னு சொல்லி. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றுடன் ஒன்று புணர்தல் செயற்பாடு நாங்கள் சொல்லுவோம் புணர்ச்சி என்று சொல்லுவோம். புணர்தல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் புணர்ச்சி என்றால் என்னன்னு சொன்னால் இணைதல் என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இணைதல் என்று சொல்றாங்க. இணைதல் புணர்ச்சி என்று சொன்னால் இணைதல் என்று பொருள்படும். அப்ப எது இணைகின்றதா? நிலைமொழியும் வருமொழியும் என்ற இரண்டு சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைதல் தான் என்னது புணர்ச்சி என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் இந்த புணர்ச்சியை பற்றி நீங்க பார்க்கின்ற போது ஏற்கனவே ஒரு சொற்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களும் இணையலாம், இணைந்து வரலாம், அது வேற விஷயம். ஆனால் இரண்டு சொற்கள் நிலைமொழியும் வருமொழியும் என்ற அந்த இரண்டு சொற்கள் தான் என்ன செய்கின்றது? இணைகின்றது. அப்படி இணைகின்ற போது அந்த சொற்கள் இணைகின்றதின் போது ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு அமைவாக இந்த புணர்ச்சியை நீங்கள் ரெண்டு வகையாக பார்த்திருப்பீர்கள். என்னது? நிலைமொழியும் வருமொழியும் இணைகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப அதை நீங்க இரண்டு வகையாக பார்த்திருப்பீங்க. ஒன்று நீங்க என்னென்று பார்த்திருப்பீங்க என்று சொன்னால் இயல்பு புணர்ச்சி என்று பார்த்திருப்பீங்க. இயல்பு புணர்ச்சி என்று பார்த்திருப்பீங்க. இரண்டாவது பார்த்திருப்பீங்க நீங்க என்ன சொன்னா விகார புணர்ச்சி என்று பார்த்திருப்பீங்க. விகாரம் என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. விகார புணர்ச்சி என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. என்ன? ஒன்று இயல்பு புணர்ச்சி, அடுத்தது விகார புணர்ச்சி என்று சொல்லி இரண்டு வகையா பார்த்திருப்பீங்க. அப்ப இயல்பு புணர்ச்சி என்றால் என்னது? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அவற்றுக்கிடையில் எந்தவித மாற்றமும் இன்றி இணையமாக இருந்தால் அதை நாங்கள் இயல்பு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது வரையும் பாருங்கள். கடல் சக அலை, கடல் சக அலை கடல் அலை என்று வரும். இதே பாருங்க, இந்த கடல் சக அலை கடல் அலை. அடுத்த பாருங்கள் மண் சக மேடு என்னென்று வரும்? மண்மேடு. மண்மேடு என்று பார்ப்போம். பாருங்க, நிலைமொழி வந்து மண், வருமொழி வந்து மேடு, ரெண்டும் இணைகின்ற போது என்னென்று வந்திருக்குன்னு மண்மேடு என்று வந்திருக்கின்றது. அப்ப நிலைமொழியில வந்த மண்ணுக்கும் வருமொழியில வந்த மேட்டுக்கும் எந்தவித மாற்றமும் நிகழவில்லை, அப்படியே இணைந்திருக்கக்கூடிய நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், கடல் சக அலை கடல் அலை என்று வந்திருக்கின்றது. என்ன வந்திருக்கின்றது? கடல் அலை என்று வந்து இங்க பாத்தீங்கன்னா கடல் அலை என்று வந்திருக்கின்றது. என்ன? ஆனா இங்க வந்து கடல் அலை என்று வந்திருக்கின்றது. பாத்தீங்கன்னா இங்க இல்லும் ஆவும் நிக்க, இங்க வந்து லா மட்டும்தான் நிற்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும் லா வந்து எப்படி வந்தது? இல்சக ஆதான் என்னது? லா. இல்சக ஆதான் என்ன செய்யறது? லா என்று வரும். அப்ப இல்சக ஆதான் லா என்றைக்க அப்ப இங்க இல்லோட மெய் எழுத்து ஆ வந்து மெய் மேல் உயிர் ஏறி வந்து லானாவா வரும். அப்ப லாவா வரைக்கும் இங்க இதுக்குள்ளேயே இல்லும் ஆவும் இருக்கின்றது. அதனால் என்னென்று சொன்னால் இதுலையும் எந்தவித மாற்றமும் நிகழவில்லை. அதனால் இதை நாங்கள் சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி இந்த ரெண்டு வடிவத்துல வரும். ஒன்று அப்படியே வரும், மற்றது நிலைமொழியில வருகின்ற எழுத்தும் வருமொழி முதல்ல வருகின்ற எழுத்தும் இணைந்து உயிர்மையாக வந்து வரும். சரியா? அதுல எந்தவித மாற்றம் அது உயிர்மையாக வரும். இங்க அதான் நடந்திருக்கு, உயிர்மையாக வந்திருக்கிறதுனால இங்கேயும் எந்தவித மாற்றம் நிகழவில்லை. அதனால இதை நாங்கள் என்னென்னு சொல்லுகின்றோம்? இயல்பு புணர்ச்சின்னு சொல்லலாம். அப்ப இயல்பு புணர்ச்சி என்றால் என்னென்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது அவற்றுக்கிடையில் எந்தவித மாற்றமும் இன்றி நிகழுமாக இருந்தால் அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அப்ப இயல்பு புணர்ச்சியை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு. என்ன? அப்ப இயல்பு புணர்ச்சி அப்படி இருக்கு. அடுத்தது பார்த்தாங்க என்ன சொன்னாங்க? ரெண்டாவது வகை பார்த்தாங்க விகார புணர்ச்சி. ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தாங்க? விகார புணர்ச்சி பார்த்தாங்க. என்னென்னு பார்த்தாங்க? விகார புணர்ச்சி பார்த்தாங்க. விகார புணர்ச்சி என்று பார்த்தாங்க. என்னென்னு பார்த்தாங்க? விகார புணர்ச்சி பார்த்தாங்க. விகார புணர்ச்சி என்றால் என்னென்று பார்ப்போம் சொன்னால் இதேதான், நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணையும் போது ஏதேனும் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ, அப்படி மாற்றம் நிகழ்ந்தால் அதைத்தான் நாங்கள் விகாரம் என்றால் சொல்லுவோம். அப்ப மாற்றத்தை தான் நாங்கள் என்ன சொன்னா விகாரம் என்றால் ஒரு மாற்றம்.
அப்ப நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஏதேனும் ஒரு மாற்றம் ஒன்று நிகழுமாக இருந்தால் அதை நாங்கள் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அப்படி நிலைமொழியும் வருமொழியும் இணைகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப அந்த விகார புணர்ச்சியை நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். ஒன்று என்னென்று பார்த்தோம் சொன்னால் தோன்றல் விகாரம். ஒன்று தோன்றல், இரண்டாவது திரிதல், மூன்றாவது கெடுதல். என்று இந்த 3 வகையான மாற்றம் நிகழும். தோன்றல், திரிதல், கெடுதல். இப்ப தோன்றல் என்றால் என்ன பாருங்கள். 2 நிலைமொழியும் வருமொழி. நிலைமொழி பாருங்கள், வாழை சக பழம் என்னென்று வரும்? வாழைப்பழம் என்று வரும். வாழை சகப்பழம், வாழைப்பழம். இங்க பார்த்துக்க நிலைமொழியில வாழை, வருமொழியில பழம், அதே மாதிரி சேர்ந்து வரைக்க வாழை பழம், நடுவில் இருப்பனா ஒன்று தோன்றி இருக்கின்றது. அப்ப நிலைமொழியும் வருமொழியும் என்பது நடுவில் சென்ற இருப்பனா தோன்றுகின்றது. ஆகவே இதை நாங்கள் என்ன சொல்றாங்க? தோன்றல் விகாரம் சொல்ல. அப்ப விகாரப்படுத்தி இது ஒரு வகை தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம் என்று சொல்லப்படுகின்றது. திரிதல் விகாரத்தை பாருங்கள். இங்க பாருங்கள், பால் சக குடம் என்ன வரும் சொன்னால் பாட்குடம் என்று வரும். பாட்குடம் என்று வரும். பால் சக குடம், பாட்குடம். பாத்தீங்கன்னா இங்க நிலைமொழியில பால், வருமொழியில குடம். இங்க சேர்ந்து வரைக்கும் பாருங்க, பால் வந்து பாற்றென்று வந்து இல் வந்து இற்றாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. குடம் அப்படியே இருக்கின்றது. அப்ப இங்க வந்து இல் வந்து இற்றாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. அப்ப அதனால நாங்க இது என்ன சொல்லணும் சொன்னால், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடைந்திருக்கு. அப்படி இதை நாங்க என்ன சொல்லுவோம்? விகார புணர்ச்சி என்று சொல்லுவோம். அப்ப இது என்னது? விகார புணர்ச்சி. அப்ப 3 வகையான விகார புணர்ச்சியில 2 பார்த்திருக்கோம். இந்த வாழை பழம், வாழைப்பழம் என்ற தோன்றல் விகாரமும், பால்சகுடம் பாட்குடம் என்று திரிதல் விகாரம் பார்த்துருக்கோம். அடுத்தது 3வது விகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா கெடுதல் விகாரம். பாருங்க, மரம் சக வேர், மரம் சக வேர், மரவேர் என்று வரும். மரம் சக வேர், மரவேர் என்று வரும். பாத்தீங்க, மரம் என்றதுக்கு பதிலாக மர என்று நிற்கிறது, வேர் அப்படியே இருக்கின்றது. பாத்தீங்க, நிலைமொழியில வந்த இம்மனாவை காணவில்லை, மறைந்து விட்டது. ஆகவே இங்க இம்மனா கெட்டு இருக்கின்றது. ஆகவே இது கெடுதல் விகாரம். ஆகவே புணர்ச்சியை பொறுத்தவரையில நிலைமொழி ஏறும் வருமொழி முதலும் புணருகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப அவற்றை 2 வகையாக வகைப்படுத்தியிருப்போம். ஒன்று இயல்பு, அடுத்தது விகாரம். இயல்பு என்று சொன்னால் என்னென்று பார்த்தா, நிலைமொழியும் வருமொழியும் இணைகின்ற போது எந்தவித மாற்றமும் நிகழாது என்று சொல்லி பார்த்தோம். அது இயல்பு. ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழுமாக இருந்தால் இந்த விகாரம். அந்த விகாரம் வந்து அவை அடைகின்ற மாற்றத்துக்கு ஏற்ப 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தோன்றல், தெரிதல், கெடுதல். தோன்றல் என்றால் புதிதாக ஒரு எழுத்து தோன்றி புணர்தல், அதை தோன்றல் என்று சொல்லுவோம். கெடுதல் என்று சொன்னால் ஒரு எழுத்து மறைந்து போறது, அதை கெடுதல் என்று சொல்லுவோம். சரியா? அடுத்தது திரிதல் என்று சொன்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடைதல் என்று சொல்லி பார்த்தா. அப்ப இந்த வகையில பார்த்து நாங்கள் இது வந்து புணர்ச்சியினுடைய வகையாக பார்த்து நாங்கள். மேலும் இந்த புணர்ச்சியை பற்றி நீங்கள் பார்க்கின்ற போது இன்னும் சில வடிவங்கள்ல பார்க்கலாம். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது, நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது அந்த நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வருமொழி முதல் எழுத்தையும், நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வருமொழி முதல் எழுத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த புணர்ச்சியை நாங்கள் 4 வகையாக வகைப்படுத்துவோம். என்னென்ன பார்த்தாங்க? நிலைமொழியில வருகின்ற ஈற்றெழுத்து, ஈரென்ற கடைசி எழுத்தையும், சரியா, வருமொழி முதல்ல வருகின்ற முதல் எழுத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த புணர்ச்சியை நாங்கள் எத்தனை வகையாக வகைப்படுத்தி வைத்திருக்கின்றோம்? 4 வகையாக வகைப்படுத்தியிருக்கின்றோம். இந்த 4 வகையை 2 வகையாக வகைப்படுத்தலாம். இந்த 4 வகையும் 2 வகைக்குள் உட்படுத்தலாம். ஒன்று என்னன்னு சொல்லுண்டா உயிரீற்று புணர்ச்சி, அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி என்றால் என்ன என்று பார்த்தோம் சொன்னால், நிலைமொழி ஈரில உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்தும் வர வேண்டும், அல்லது நிலைமொழி ஈற்றில ஒரு உயிரெழுத்தும் வருமொழி முதலில் ஒரு மெய்யெழுத்தும் வருமாக இருந்தால் அதை நாங்கள் உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்லுவோம்.
அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி என்ற என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் நிலைமொழி ஈற்றில ஒரு மெய்யும் வருமொழி முதலில் ஒரு மெய்யும் வந்து புணர்தல் அல்லது நிலைமொழி ஈற்றில ஒரு மெய்யும் வருமொழி முதலில் ஒரு உயிரும் வந்து புணர்தல். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்லுவோம். ஆகவே நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வருமொழி முதலெழுத்தையும் அடிப்படையாக கொண்டு புணர்ச்சியை நாங்கள் என்ன செய்கின்றோம் சொன்னால் 4 வகையாக வகைப்படுத்தி வச்சிருக்கோம். என்னன்னு சொல்லி உயிர்முன் உயிர் புணர்தல், அடுத்த உயிர்முன் மெய் புணர்தல், மெய்முன் மெய் புணர்தல், மெய்முன் உயிர் புணர்தல் என்று சொல்லி 4 வகையாக இருக்கின்றது. இந்த 4 வகையை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அவற்றுடைய நிலைமொழி ஈற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு 2 வகைப்படுத்துகிறோம். ஒன்று என்னது உயிரீற்று புணர்ச்சி, அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்லி. உயிரீற்று என்ற நிலைமொழி ஈற்றில உயிரெழுத்தம் வருமொழியில உயிரோ மெய்யோ வந்து புணர்தல் உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். மெய்யீற்று புணர்ச்சி என்ற என்னது நிலைமொழி ஈற்றில மெய்யும் வருமொழி முதல்ல மெய்யோ உயிரோ வந்து புணர்தல் மெய்யீற்று புணர்ச்சி என்றும் சொல்லுவோம். சரிதான பிள்ளைகளே? அப்ப உங்களுக்கு இப்ப புணர்ச்சி என்றால் என்னென்று உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னென்று பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் என்ன ஒன்றுடன் ஒன்று இணைதல் அவை என்ன சொன்னா புணர்ச்சி என்று சொல்லப்படும். அவை இணைகின்ற தன்மைக்கு புணர்ச்சியை நாங்கள் எத்தனை வகையாக வகைப்படுத்தி இருந்தாங்க? 2 வகையாக வகைப்படுத்தி இருந்தாங்க. என்னென்று பார்த்தீங்கன்னா ஒன்று இயல்பு, அடுத்தது விகாரம். இப்ப இயல்பு புணர்ச்சி என்றால் என்னென்று பார்த்தனாங்க, விகார புணர்ச்சி என்றால் என்னென்று பார்த்தனாங்க, அந்த விகார புணர்ச்சி உள்ள வகைகளையும் பார்த்தனாங்க. இப்ப என்ன பார்த்தனாங்க என்று பார்த்தோம் சொன்னால் நிலைமொழி ஈற்றெழுத்தையும் வருமொழி முதலெழுத்தையும் அடிப்படையாக கொண்டு புணர்ச்சியை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்தனாங்க. இது எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் 2 பெரும்பிரிவுகளாக பிரிக்கின்றோம். ஒன்று என்னென்று பார்த்தனாங்க உயிரீற்று புணர்ச்சி, அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்லி பார்த்தனாங்க. இந்த உயிரீற்று புணர்ச்சிக்குள்ள என்னென்ன வருகின்றது என்று பார்த்தனாங்க உயிர்முன் உயிர் புணர்தல், அடுத்தது மெய்முன் மெய் புணர்தல். சரி, உயிர்முன் உயிர் புணர்தல் மற்றும் உயிர்முன் மெய் புணர்தல் ரெண்டும் பார்த்தனாங்க. இது ரெண்டும் உயிரீற்றுக்குள்ள வருகின்றது. மெய்யீற்றுக்குள்ள என்ன வருகின்றது மெய்முன் மெய் புணர்தல், அடுத்தது மெய்முன் உயிர் புணர்தல். இது ரெண்டும் மெய்யீற்று புணர்ச்சிக்குள்ள வருகின்றது சொல்லி பார்த்தனாங்க. அப்ப பாருங்க உயிர் புணர்ச்சியை வந்து 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று உயிரீற்று புணர்ச்சி, அடுத்தது மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்லி பிரிக்கின்றோம். உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்லி பிரிக்கின்றோம். அப்ப உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சிக்குள்ள என்னென்ன வருகின்றது பார்த்தனாங்க ஒன்று உயிர்முன் உயிர் புணர்தல், அடுத்தது உயிர்முன் மெய் புணர்தல். மெய்யீற்று புணர்ச்சிக்குள்ள என்ன பார்த்தனாங்க மெய்முன் மெய் புணர்தல், சாரி மெய்முன் உயிர் புணர்தல், அடுத்தது மெய்முன் மெய் புணர்தல். மெய்முன் மெய் இது உயிர் புணர்தல், அடுத்தது மெய்முன் மெய் புணர்தல் என்று சொல்லி 4 வகை பார்த்திருக்கின்றோம். இப்ப இதுல நாங்கள் பார்த்திருப்போம் சொன்னா நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க என்னது உயிர்முன் உயிர் புணர்தல் புணர்ச்சியை நீங்கள் 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க. என்ன 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீர்கள். உயிர்முன் உயிர் புணர்கின்ற புணர்ச்சி நீங்கள் 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க. 8ஆம் ஆண்டுல நீங்க பார்த்திருப்பீங்க. என்றாலும் நாங்கள் ஒரு அதை மீட்டலாக பார்த்துட்டு போவோம். இதுவரையும் புணர்ச்சி என்ற என்ன புணர்ச்சியுடைய வகையில ஒரு விரைவாக மீட்டலாக பார்த்துட்டாங்களா அதே மாதிரி செய்யும் இருக்க விரைவாக மீட்டலாக பார்ப்போம். உயிர்முன் உயிர் புணர்தல் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் இப்ப இங்க பார்ப்போம். சரிதானே? உயிர்முன் உயிர் புணர்தல் என்றால் என்ன என்று சொல்லி பாருங்க. உயிர்முன் உயிர் புணர்தல். உயிர்முன் உயிர் புணர்தல் என்றால் என்னது நிலைமொழி ஈற்றில உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்தும் வந்து புணருமாக இருந்தால் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம் உயிர்முன் உயிர் புணர்தல் என்று சொல்லுவோம். இங்க பாருங்க உதாரணத்துக்கு பாருங்கள் உயிர்முன் உயிர் புணர்தல் உதாரணத்தை பாருங்கள். நீங்க என்னென்று பார்ப்போம் என்னென்று வருகின்றது பாருங்கள். பாருங்கள் உயிர்முன் உயிர் புணர்தலுக்கு பாருங்க தீ சக எரிந்தது. தீ சக எரிந்தது. தீ சக எரிந்தது என்று வரும் சொன்னால் தீ எரிந்தது என்று வரும். தீ சக எரிந்தது தீ எரிந்தது என்று. அப்ப தீ என்று பாத்தீங்கன்னா தீ ஒரு எழுத்த பாத்தீங்கன்னா என்ன வரும் இத் சக ஈதான் தீ. இச்சக ஈதான் என்னது தீ. அப்ப தீயில ஈட்ட இடத்துல ஜா நிக்கிறது ஈ நிக்கிற. அப்ப ஈ வந்து என்னது உயிரெழுத்து.
வருமொழி முதல்ல ஜா நிற்கிறது எரிந்தது ஏ நிற்கிறது அப்ப உயிரும் உயிரும் புணர்கின்றது என்ன நடக்கின்றது தீ எரிந்தது வந்துகின்றது அப்ப உயிரும் உயிரும் புணர்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் தெரியும் உயிரும் உயிரும் இரண்டு எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று எப்பொழுதுமே இணைய மாட்டாது அப்ப இவங்க இரண்டு பேரும் இணைவதற்கு யாரோ ஒரு ஆள் உடன்பட வேண்டும் அப்படி யார் உடன்படலாம் என்று பார்த்தோம் சொன்னால் இந்த தமிழ் நெடுங்கணக்கு உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்துக்கள் ரெண்டு வகை தான் இருக்கு ஒரு உயிர் எழுத்து அடுத்தது மெய் எழுத்து அப்ப உயிருடன் உயிர் யார் புணர உயிரும் உயிரும் புணராது ஆகவே யார் புணரலாம் மெய்தான் புணரலாம் அப்ப மெய் எழுத்துக்கள்ல 18 மெய் இருக்கின்றன அந்த 18 மெய்யும் இதோட இணையுமாண்டு கேட்டால் இல்லை அப்ப யார் இடைவார்கள் சொன்னால் இரண்டு இரண்டு மெய் தான் உடன்படுவார்கள் அவர்கள் தான் யாருன்னு சொன்னா ஒன்று இவ் அடுத்தது இ ஆறு இவ்வும் அடுத்தது ஈயும் இந்த ரெண்டு பேரும் தான் உடன்படுவார் அதனால தான் அவங்களுக்கு உடன்படு மெய் என்று சொல்றாங்க ஏன்னா உடன்பட்டு வந்த மெய்கள் இது நிலைமொழி ஈற்றில உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல உயிரெழுத்தும் வந்து புணருகின்ற போது அவை இரண்டு முனைவதற்கு உறுதுணையாக வந்தவர்கள் யாருன்னு சொன்னா இந்த இவ்வும் ஈயும் அதனால நாங்கள் என்ன சொல்றாங்க உடன்படு மெய் என்று சொல்றாங்க இவர்கள் என்ன சொல்றாங்க விசேட பேராக உடன்படு மெய் என்று சொல்றாங்க அப்ப உடன்படு மெய் என்றால் என்னென்று இப்ப உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே நிலைமொழி ஈற்றில உயிரும் வருமொழி முதல்ல ஒரு உயிரும் வந்து புணருகின்ற போது இவ் அல்லது ஈ வந்து சென்றால் அங்கே தோன்றி அவை புணரும் அப்ப ஈயும் இவ்வும் அங்கே தோன்றுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் எங்கே எங்கே அவர்கள் தோன்றுவார் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் தோன்றுவார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில எங்க நிலைமொழி ஈரில நிலைமொழி ஈற்றில இ இ ஐ இது மூன்றும் வந்தார் நிலைமொழி ஈற்றில இ இ ஐ வேற வருமொழி முதல்ல ஏதேனும் ஒரு மெய் இது உயிர்வரமாக இருந்தால் அங்கே ஆறு தோன்றியவர் சொன்னார் ஜகரம் தோன்றும் ஈ தோன்றும் யார் தோன்றிய அங்க ஜகர உடன்படுமை தோன்றும் அங்க நிலைமொழி ஈற்றில இ இ ஐ வேற வருமொழி முதலில் ஏதேனும் ஒரு உயிர்வரமாக இருந்தால் அங்கே ஜகர உடன்படுமை தோன்றும் அப்ப ஜகரம் அதான் பாருங்க தீ சக எரிந்தது தீ எரிந்தது என்ற ஈ வந்திருக்குது நிலைமொழி ஈற்றில ஆகவே அங்க ஈ தோன்றி இருக்கின்றது நீங்க ஈ என்ன வர இங்க என்ன மெய்யெழுத்து ஈ தோன்றி இருக்கின்றது ஆகவே இங்க என்ன நடந்துகின்ற சொன்னா ஜகரம் தோன்றி இருக்கின்றது அப்ப ஜகரம் எந்த இடத்துல தோன்றும் இ இ ஐ வர ஜகரம் தோன்றும் இது ஒன்று அடுத்தது இவ் அங்கே தோன்றும் என்று சொன்னால் நிலைமொழி ஈற்றில அ ஆ அ ஆ உ உ அ ஆ உ உ ஓ ஓ ஔ ஆறு அ ஆ உ உ ஓ ஓ ஔ வர வருமொழி முதலில் ஏதேனும் ஒரு உயிர்வரமாக இருந்தால் அங்கே என்ன தோன்றும் சொன்னால் வகர உடன்படுமை தோன்றும் சரி அங்க என்னது வகர உடன்படுமை தோன்றும் பாருங்கள் பல சக இலை என்னென்று வரும் பலா விலை என்று வரும் பலா சக இலை பலா விலை லா என்னது ஆ நிக்குது இங்க ஈ வந்திருக்காகவே பலா விலை என்று வரும் என வகரம் தோன்றும் அப்ப வகரம் எந்தெந்த சந்தர்ப்பத்தை தோன்றும் என்று பார்த்திருப்பீங்க அ ஆ உ உ ஓ ஓ ஔ இவை வர அங்க என்ன செய்யும் வகரம் தோன்றும் அப்ப அது மாதிரி தெரியும் நிலைமொழி உயிரெழுத்தான ஏ ஏனா ஏன்னா உங்களுக்கு தெரியும் சொல்லுன்ற இறுதியில வராது அப்ப அது வராது அப்ப ஏ மட்டும் இருக்கின்றது அப்ப நிலைமொழி ஈற்றில ஏ வந்தால் நிலைமொழி ஈற்றில ஏ வந்தால் வருமொழி முதலில் உயிர்வரமாக இருந்தால் அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் ஜகர அல்லது வகர உடன்படுமை தோன்றும் இது ஏக்குரிய ஒரு சிறப்பு ஏ வந்து சொன்னாங்க இது ஜகரம் அல்லது வகரம் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது பாருங்கள் தே சக இலை என்னென்று வரும் தேயிலை தேசக இலை தேயிலை இங்க தே ஏ நிக்குது ஈ வருது அப்ப இங்க என்ன இருக்கு ஈ தோன்றி இருக்கின்றது தோன்றிதான் தேயிலை என்று வந்திருக்கின்றது அதே மாதிரி பாருங்க தே சக ஆரம்
தேசக ஆரம் தேவாரம். தேசக ஆரம் தேவாரம். அப்ப நீங்க வந்து என்ன இருக்குண்டா இங்க வந்து இவ் தோண்டி இருக்கின்றது. பாருங்க நிலைமொழியீட்டுல ஏதான் வந்திருக்கிறேன் ரெண்டு இடத்திலையும், ஆனால் ஒரு இடத்துல ஈ தோண்டி இருக்கிறேன், இன்னொரு இடத்துல இவ் தோண்டி ஒன்று ஜகரம் அல்லது மகரம். ஆக நிலைமொழி ஈட்டுல ஏ வர வருமொழி முதலில் ஏதேனும் உயர்வருமாக இருந்தால் அங்கே ஜகரம் அல்லது வகரம் தோன்றும் சொல்லி பார்த்தா உயிர்முன் உயிர் புணர்கின்ற செயற்பாட்டுல உயிர்முன் உயிர் புணர்கின்ற செயற்பாட்டுல உயிர்முன் உயிர் புணர்கின்ற அந்த செயற்பாட்டுல நீங்கள் என்ன பார்த்திருக்கீங்க, என்னென்ன வகையான மாற்றம் நிகழும் சொல்லி நீங்க 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க. சரிதான பிள்ளைகளே? அப்ப உயிர்முன் உயிர் புணர்கின்ற செயற்பாட்டில் என்ன வகையான மாற்றம் நிகழும் என்று பார்த்த உயிரிட்டு புரட்சியில ஒரு வகை நீங்கள் ஏற்கனவே 8ஆம் ஆண்டுல பார்த்திருப்பீங்க. இப்பொழுது நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் இங்கே பார்க்க போகின்றோம் உயிர் முன் மெய் புணர்கின்ற செயற்பாடு. என்ன பார்க்க போகின்றோம்? உயிர் முன் மெய் புணர்கின்ற செயற்பாடு தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். உயிர் முன் மெய் புணர்தல். சரி, உயிர் முன் மெய் புணர்கின்ற போது என்ன செயற்பாடு நிகழும் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப உயிர் முன் மெய் புணர்கின்ற போது பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இங்க என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது என்னது, நிலைமொழி ஈற்றுல ஒரு உயிரும் வந்து நிலைமொழி ஈற்றுல ஒரு உயிரும் வந்து வருமொழி முதல்ல ஏதேனும் ஒரு மெய்யெழுத்து வந்தால் அங்கே என்ன மாற்றம் நிகழும் என்று சொல்லி தான் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துல 3 வகையான மெய் இருக்கின்றது. என்ன ஒன்று என்னது, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லி இருக்கின்றது. அப்ப இந்த 3 வகையான மெய்களும் வரும்போது என்ன வகையான மாற்றம் நிகழப்போகுது என்று சொல்லி தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? உயிர் முன் மெய் புணர்கின்ற செயற்பாட்டின் போது என்ன வகையான மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்று சொல்லி பார்க்க போகின்றோம். சரி, அப்ப பாருங்கள், இங்க உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உயிர் முன் மெய் புணர்கின்ற போது என்ன நடந்திருக்கிறது சொல்லி முதலாவது மாற்றத்தை பாருங்கள், என்ன மாற்றம் ஒன்று நிகழுகின்றது என்று. சரியா? என்ன மாற்றம் ஒன்று இங்க நிகழுகின்ற முதலாவது வாழை சக பழம். வாழை உங்களுக்கு தெரியும் என்ன நிக்கிறீங்க, வாழையில ஈட்டத்துல வந்து ஐ நிக்குது. இங்க யார் வந்திருக்கார்? பழம். பழம் பழம் பானா. பானா உங்களுக்கு தெரியும் உயிர்மெய் எழுத்து. எப்படி வருவார்? இப் சக ஆதான் பா. அப்ப இங்க யார் நிக்கிறேன்? இப்பன்னா நிக்கிறேன். அப்ப நீ யார் நிக்கிறேன்? இப்பன்னா நிக்கின்றேன். அப்ப நிலைமொழி ஈட்டுல உயிரும் வருமொழி முதல்ல என்ற பானா. பானா ஒரு வெள்ளினமை. என்ன இப்பன்னா ஒரு வெள்ளினமை இங்க வந்து நிக்கின்றது. அப்ப இங்க என்ன நடந்துக்கின்றது? அப்ப நிலைமொழி ஈட்டுல ஒரு உயிரும் வருமொழி முதல்ல ஒரு மெய்யும். என்ன மெய்? வெள்ளின மெய். வெள்ளின மெய் வந்து நிக்கின்றது. நிக்கின்ற போது என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வாழை சக பழம் வாழை பழம். இங்க பாத்தீங்கன்னா இப்பன்னா இங்க ஒரு இப்பன்னா தோன்றும். அப்ப என்ன நடக்கின்றது சொன்னால் நிலைமொழி ஈற்றுல ஓர் உயிர் வந்து வருமொழி முதல்ல ஏதேனும் ஒரு மெய்யெழுத்து வருமாக இருந்தால் ஏதேனும் ஒரு மெய்யெழுத்து வருமாக இருந்தால் என்ன செய்யும் சொன்னால் அந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும். இந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும். இங்க பாருங்கள், முதலாவது பாத்தீங்கன்னா ஐ இங்க இப்பன்னா பசு சக கண்டு பசுக்கன்று. பாத்தீங்கன்னா காணா இக்கண்ணா நிக்குது, இங்க ஊனா நிக்குது. பசு ஊனாவோட இக்கண்ணா சேரும்போது பசுக்கன்று இக்கண்ணா வந்திருக்கின்றது. இக்கண்ணா தோன்றிக்குது. அப்ப என்னது, இங்கே இக்கண்ணா தான் நிக்குது. அப்ப இக்கண்ணா இரட்டிக்கு. அப்ப இந்த மேலுள்ள 2 என்ன புணர்ச்சிகளை நாங்கள் பார்க்கணும். என்னது, நிலைமொழி ஈற்றுல என்ன நிலைமொழி ஈற்றுல ஏதேனும் ஒரு உயிர்வத வருமொழி முதலில் வெள்ளின மெய்கள் இடம்பெறுமாக இருந்தால் வெள்ளின மெய்கள் வெள்ளின மெய்கள் இடம்பெறுமாக இருந்தால் அந்த வல்லினமை என்ன செய்யும் சொன்னால் இரட்டிக்கும் அல்லது மிகும் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இரட்டிக்கும் அல்லது மிகும் என்று சொல்லுவோம். ஆகவே நிலைமொழி ஈற்றில ஓர் உயிர் வர வருமொழி முதலில் ஏதேனும் ஒரு வெள்ளினமை வருமாக இருந்தால் அந்த வெள்ளினமை இரட்டிக்கும் என்று சொல்லி பார்ப்போம். அது முதலாவது விஷயம் என்று பார்க்கிறாங்க. அது என்னது, வெள்ளினமை வருகின்ற போது. இன்னும் ஒரு உதாரணம் பாருங்க. சில நேரங்கள்ல இந்த வெள்ளினமை
என்ன செய்யும் என்று சொன்னால் புணர்கின்ற போது சில சந்தர்ப்பங்கள்ல இயல்பாய் புணரும். இங்க முதலாவது பாருங்கள் இயல்பாய் புணர்கின்ற சந்தர்ப்பம். நிலைமொழி ஈற்றில பெரிய பாத்தீங்கன்னா ஆனா நிக்குது, இங்க பாத்தீங்கன்னா இப்பன்னா நிக்குது வருமொழி முதல்ல. ஆனா என்ன சொல்ற, பெரிய பறவை பெரிய பறவை என்று அப்படியே வந்திருக்கின்றது. இதுல எந்தவித மாற்றமும் நிகழவில்லை, எந்தவித மாற்றமும் நிகழவில்லை, எந்தவித மாற்றம் இயல்பாய் வந்திருக்கின்றது. அப்ப இது என்ன நடந்திருக்கின்றது சொல்லி பாருங்கள். என்ன நடந்திருக்கின்றது? இரண்டு புரட்சியை அவதானிக்கின்ற போது இரண்டு அதை மாதிரி பாருங்க. இங்க மாசகனி மாங்கனி என்று வந்தது, இங்கன்னா தோன்றி இருக்கின்றது. இங்கன்னா உங்களுக்கு தெரியும், இக்கனாயினுடைய இன எழுத்து இங்கன்னா. அப்ப சில இடங்கள்ல என்ன நடக்கும் சொன்னால் உயிர்முன் மெய் புணர்கின்ற போது ஒன்று அந்த அது வெள்ளின மெய்யாக இருந்தால் அந்த வெள்ளின மெய் என்ன செய்யும், இரட்டிக்கும் அல்லது இயல்பாய் வரும். அதான் பெரிய பறவை பெரிய பறவை இயல்பாய் வந்திருக்கின்றது. அடுத்து என்ன செய்யும் சொன்னால் தன்னுடைய இன எழுத்தை தோற்றுவிக்கும். சரி, அப்ப இன எழுத்தை தோற்றுவிக்கும், தன்னுடைய இன எழுத்தை தோற்றுவிக்கும். ஆகவே நிலைமொழி ஈற்றில ஓர் உயிர் வந்து நிலைமொழி ஈற்றில ஓர் உயிர் வந்து வருமொழி முதலில் ஏதேனும் ஒரு மெய் வெள்ளின மெய் வருமாக இருந்தால் அந்த வெள்ளினமை என்ன செய்யும், ஒன்று இரட்டிக்கும் அல்லது இயல்பாய் வரும். ஒன்று இரட்டிக்கும் அல்லது இயல்பாய் வரும், அல்லது என்ன செய்யும் என்று சொன்னால் தன்னுடைய இன எழுத்தை தோற்றுவிக்கும், தன்னுடைய இன எழுத்தை தோற்றுவிக்கும். இது நிகழும். அப்ப நிலைமொழி ஈற்றில உயிரும் வருமொழி முதலில் ஓர் மெய்யும் வருகின்ற போது, நிலைமொழி ஈற்றில உயிரும் வருமொழி முதலில் ஒரு மெய்யும் வருகின்ற போது என்ன வகையான மாற்றம் நிகழும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். சரிதானே? என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? ஒன்று இரட்டிக்கும் அல்லது இயல்பாய் வரும் அல்லது என்ன செய்யும், தன்னுடைய இன எழுத்தை தோற்றுவிக்கும் சொல்லி பார்த்தாங்க. இப்ப நாங்க பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னால் வெள்ளினமைகள் மிகும் சந்தர்ப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? வெள்ளினமைகள் மிகும் அல்லது இரட்டிக்கும் சந்தர்ப்பத்தை பற்றி தான் நாங்கள் என்ன செய்யறோம், பார்க்க போகிறோம். என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல இந்த வெள்ளினமை இரட்டிக்கும் என்று பாருங்க. என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல இந்த வெள்ளினமை இரட்டிக்கும் என்று சொல்லி பார்க்க போறோம். முதலாவது சந்தர்ப்பம் நாங்க என்ன பார்க்க போறோம் சொன்னால் நிலைமொழி ஈற்றில சுட்டெழுத்துக்கள் வேற இல்ல, நிலைமொழியில சுட்டெழுத்துக்கள் வேற வருமொழி முதலில் ஏதேனும் ஒரு வெள்ளினமை வருமாக இருந்தால் அந்த வெள்ளினமை என்ன செய்யும் சொன்னால் இரட்டிக்கும். அந்த வெள்ளினமை என்ன செய்யும் சொன்னால் இரட்டிக்கும். இங்க பாருங்க என்ன சந்தர்ப்பம் சொல்லி பாருங்க. ஆ ஒரு சுற்றெழுத்து, பறவை என்ன வரும் சொன்னால் ஆசக பறவை அப்பறவை. ஆசக பறவை அப்பறவை என்ன பண்ணீங்கன்னா இப்பன்னா தோன்றி இருக்கின்றது. ஏன்? ஆ என்றது ஒரு சுற்றெழுத்து, அது நிலைமொழி ஈற்றில வருகின்றது. வருமொழி முதல்ல இப்பென்ற மெய்யெழுத்து வந்திருக்கின்றது. இரண்டுமே இணைகின்ற போது இப்ப இரட்டித்திருக்கின்றது. அப்ப அல்லது மிகுந்திருக்கின்றது. ஆகவே சுற்றெழுத்தின் இறுதியில் என்ன செய்யும், சுற்றெழுத்து நிலைமொழி ஈற்றில உயிரும் வருமொழி முதல்ல ஒரு மெய்யும் வருமாக இருந்தால், நிலைமொழி ஈற்றில சுற்றெழுத்தும் வருமொழி முதல்ல மெய்யும் வருமாக இருந்தால் அங்க என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் அந்த மெய் இரட்டிக்கும். இது ஒரு சந்தர்ப்பம். சுற்றெழுத்துக்களான ஆ இ உ என்று அந்த மூன்று சுற்றெழுத்துக்களையும் அடுத்து வருகின்ற வெள்ளினமை இரட்டிக்கும். ஆசக பறவை அப்பறவை, ஈசக வீடு என ஈசக குதிரை இக்குதிரை, ஊசக பாதை உப்பாதை என்று வரும். சரியா பாருங்கள்? அப்ப என்ன நடந்திருந்த வெள்ளினமை உயிரெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வேற வருமொழி முதல்ல சுற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்து வருமாங்க வெள்ளினமை வருமாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும், அந்த வெள்ளினமைகள் இரட்டிக்கும் என்று சொல்லி பார்த்துறாங்க. அடுத்த இன்னொன்று சந்தர்ப்பம் எங்கன்னு பார்த்தோம் சொன்னால் ஏனா என்ற வினா எழுத்தை அடுத்து வருகின்ற ஏ என்ற வினா எழுத்து என்ன அது வினா சொல்லாக வருகின்ற போது, ஏ என்ற வினா எழுத்து எந்த என்ற வினா சொல்லாக வருகின்ற போது
அதாவது வினாச்சொல்லாக விகாரமடைந்து வருகின்ற போது அந்த வினாச்சொல்லை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். இது ஏ என்ற வினா எழுத்தினுடைய வினாச்சொல்லை அடுத்து வருகின்ற வெள்ளின என்ன செய்கின்ற மிகும். பாருங்க, எந்த சக தோட்டம், எந்த தோட்டம், எந்த சக தோட்டம், எந்த தோட்டம். பாருங்க, எந்த என்றது வினவுகிறோம், எந்த தோட்டம், எந்த தோட்டம் வினவுகிறோம். எந்த சக பாதை, எந்த பாதை, ஏ சக பாதை, எப்பாதை. சரியா? பாருங்க என்ன நடக்குதுங்க, வினா எழுத்து ஏ, அந்த வினா எழுத்தை அடுத்து அல்லது இந்த வினா எழுத்து ஏ என்ற வினா எழுத்தை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். அது வினா எழுத்தா வந்தாலும் சரி, சொல்லா வந்தாலும் சரி. ஆகவே என்னென்ன சந்தர்ப்பங்கள், ஆ இ யு என்ற சுற்றெழுத்தையும் ஏ என்ற வினா எழுத்தையும் அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். இது முதலாவது சந்தர்ப்பம். சரியா? அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். என்னது? அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்ன சந்தர்ப்பம் சொல்லி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்ன சந்தர்ப்பம் சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, இரண்டாம் வேற்றுமையையும் நான்காம் வேற்றுமையையும் ஏற்ற பெயர் சொல்லை அடுத்து வரும் வெள்ளினம் மிகும். இது இரண்டாம் வேற்றுமையையும் நான்காம் வேற்றுமையையும் ஏற்ற பெயர் சொல்லை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். இப்ப இரண்டாம் வேற்றுமையை பாருங்கள், என்னன்னு சொல்லுங்கள். இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமையை பாருங்கள். இரண்டாம் வேற்றுமை நீங்க பார்த்தீங்கன்னா, பாதையை சக, பாதையை சக பாதையை பாதையை சக தோன்றினான். பாதையை சக தோன்றினான் என்றவரும் பாதையை தோன்றினான். ஐ பார்த்தீங்கன்னா தெரியும், பாதையை ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்ப பாதையை சக தோன்றினான், பாதையை தோன்றினான். அவன் இங்க பாருங்க, கோயிலை சக கட்டினான், கோயிலை கட்டினான். கோயிலை சக கட்டினான், கோயிலை கட்டினான். சரி, என்ன கோயிலை சக கட்டினான், கோயிலை கட்டினான். அப்ப ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆமா பாருங்க, நாலாம் வேற்றுமை உருபு கு, கோயிலுக்கு சக போனான், கோயிலுக்கு போனான். நான்காம் வேற்றுமை பாருங்க, கோயிலுக்கு சக போனான். கோயிலுக்கு சக போனான் என்று வரும். கோயிலுக்கு இப்பட தோன்றும், கோயிலுக்கு போனான். அப்ப நான்காம் வேற்றுமை உருபு கு, அதே எடுத்து வருகின்ற வெள்ளினமை, வெள்ளினமை அது இரட்டிக்கும். கோயிலுக்கு சக போனான், கோயிலுக்கு போனான். இங்க பாருங்க, ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு தம்பி. அப்ப என்ன சந்தர்ப்பம், இரண்டாம் வேற்றுமைக்குரிய சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கிறோம். என்ன, இரண்டாம் வேற்றுமையை அடுத்தும் நான்காம் வேற்றுமையை அடுத்தும் வருகின்ற வெள்ளினமை என்ன செய்யும், இரட்டிக்கும் என்று சொல்லி புணர்ச்சியில எங்கே வெள்ளினமைகள் இரட்டிக்கும் என்று சொல்லி இரண்டாவது சந்தர்ப்பங்கள் பார்த்தோம். முதல் சந்தர்ப்பங்கள் என்னென்ன பார்த்தனாங்க, சுற்றெழுத்தையும் வினா எழுத்தையும் ஏ என்ற வினா எழுத்தையும் அடுத்து வருகின்ற வெள்ளினமை மிகும் என்று பார்த்துறாங்க. இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன பார்த்திருக்கின்றோம், நிலைமொழி ஈற்றில வருகின்ற என்ன இறுதி எழுத்து, அந்த இறுதி எழுத்து நிலைமொழி ஈற்றில வருகின்ற அந்த எழுத்து இரண்டாம் வேற்றுமையையும் அல்லது நான்காம் வேற்றுமையையும் ஏற்றதாக இருக்குமாக இருந்தால் அதை அடுத்து வருகின்ற வெள்ளினமை
என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்து நாங்கள் இரட்டிக்கும் என்று சொல்லி பார்த்து நாங்கள் சரிதான். அப்ப இது வெள்ளினமை இரட்டிக்கின்ற சந்தர்ப்பங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். சரி, அடுத்தது சந்தர்ப்பம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், செய்ய என்னும் வாய்ப்பாட்டு அகரையீட்டு வினையெச்சம் அல்லது இகரையீட்டு வினையெச்சத்தை அடுத்து வரும் வெள்ளினம் மிகும். என்னது? செய்ய என்ற வாய்ப்பாட்டு அகரையீற்று அல்லது இகரையீற்று வினையெச்சத்தை அடுத்து வருகின்ற என்ன எச்சத்தை அடுத்து வருகின்றது? வினையெச்சத்தை. அகரையீட்டு வினையெச்சம் அல்லது இகரையீற்று வினையெச்சத்தை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். பாட பாருங்கள், பாட என்றதை பாட அகரையீறு, போகிறாள் பாட போகிறாள் என்று வருகின்றது. அதனால் இ ஓடி திரிந்தான், ஓடி சக திரிந்தான், ஓடி திரிந்தான். அப்ப இங்க பாட ஓடி அகர அடுத்த இகர ஈற்று வினையெச்சத்தை அடுத்து வரும் வெள்ளினம் மிகும். இங்க பார்த்தீங்கன்னா மிகுந்திருக்கின்றது. என்ன அப்ப இது என்னது? செய்ய எண்ணம் வாய்ப்பாட்டை உடைய அகர மற்றும் இகர ஈற்று வினையெச்சத்தை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும் அல்லது இரட்டிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்த பாருங்கள். ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வரும் வெள்ளினம் மிகும். இது நான்காவது சந்தர்ப்பம். என்னது? ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வரும் வெள்ளினம். ஆகார ஈற்று எதிர்மறை பெயரெச்சத்தை அடுத்து வரும் வெள்ளினம் மிகும். பாருங்கள், ஆரா துயரம், ஆரா சக துயரம், ஆரா துயரம். ஆறாது என்றால் ஆறாது, மாறாத, மாறா சக துன்பம், மாறா துன்பம். என்ன? ஆறாத மாறாத. இது மாறும் என்பது எதிர்மறை மாறாத. அப்ப மாறாத சக துன்பம், மாறாத துன்பம் என்று சொல்லுவோம். என்ன? மாறாத துன்பம் என்று சொல்லுகின்றோம். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை பேரெச்சத்தை அடுத்து வருகின்ற வெள்ளினம் மிகும். ஆறா பகை, ஆறா சக பகை, ஆறா பகை என்று சரிதானே. ஆகவே பிள்ளைகள் இப்ப என்ன பார்த்தீங்க, இதுவரைக்கும் சொற்புணர்ச்சியினுடைய சில வடிவங்களை பற்றி பார்த்து நாங்கள் மீண்டும் மற்றும் அதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.